ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ சயின்ஸ் பாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 2024 பயாலஜி எம்சிக்கிற 42 எம்சிக்கிற விளக்கம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நாற்பத்தி ஏழாவது வெளியே பார்ப்போம். கலச்சென்னிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்லது சரியானது. விலங்கு முறைகள் அயன்களின் பரிமாற்றத்தை அனுமதிக்கக்கூடிய கலச்சென்னிகளை கொண்டுள்ளன. அதாவது இடைவெளிச்சந்தி தொடர்பான தான் இதய தசை மற்றும் விலங்கு முறையத்துக்கு வருது. அதில் அயன்களின் பரிமாற்றத்தை அனுமதிக்கக்கூடியதுன்றது இடைவெளிச்சந்தி தான். அப்போ ஏ கோடு சரி, ஏ கோடு வந்து சரி. அடுத்த நெருக்கமான சந்திகள் அயற்கலங்களின் முதலொரு மென்சவ்களை இணைத்து தொடர்ச்சியான அடைப்புகளை உருவாக்கி கலப்பிறப்பாய் நோக்கி கசிவில் இருக்கின்றோம். அந்த கூட்டு சரி. நெருக்கமான சந்தியில பாயிண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது, புரோஸ்புக்கில் இருக்கிறது கூட்டு சரி. சி கூட்டு வந்து முதலொரு இணைப்பு ஆனது அயலில் உள்ள தாவரக்கலங்களின் கலச்சூறுகளுக்கு இடையே உள்ள உயிரற்ற தொடர்புகளாகும். உயிரற்ற என்பது மட்டும்தான் இல்லை, அது உயிருள்ள வந்திருந்தா அந்த கூட்டு சரி. உயிரற்ற வந்திருக்கிறதால சி கூட்டு வந்து இல்லை சரியா. டி வந்து டெஸ்மோசோம்கள் அடுத்துள்ள கலங்களுக்கு இடையே சமிஞ்சைகள் பதார்த்தங்கள் என்று பரிமாறதை அதுவும் இல்லை. அடுத்துள்ள அந்த கலங்களுக்கிடையே சமிஞ்சைகள் பதார்த்தங்கள் பரிமாற்றத்தை அனுமதிக்கிறது வந்து இடைவெளிச்சந்தி. டெஸ்மோசோம்கள் என்பது என்ன? டெஸ்மோசோம்கள் தாங்க இடைவெளிச்சந்தி என்பதுனா அது கூட்டு சரி. டெஸ்மோசோம்கள் சொன்னதால டி கூட்டு. ஈ கூட்டு வந்து இடைவெளிச்சந்தி இடைத்தர இலைகளால் அயற்கலங்களின் குழியவன் கூட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது இடைவெளிச்சந்தின்றதை தாங்கும் சந்தி. டெஸ்மோசோம்கள் இருந்தால் தான் இந்த கூட்டு சரி. அதில் வந்து இடைவெளிச்சந்தியில் இருந்ததாலே ஈ கூட்டு இல்லை. அப்போ ஏயும் பியும் எத்தனை அவரோட 41க்கு வந்து ஆன்சர் வந்து சரி. 42வது கேள்வியை பார்ப்போம். 42வது என்னடா, சில அங்கிகள் புவியில் அவை வாழ்ந்த காலங்கள் என்பன தொடர்பான பின்வரும் சேர்மானங்களுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது சரியானது. ஏ முன்னே நுண்ணங்கிகள் என்ன? காற்றின்றி வால்பிரபோசனை கிரே புரோக்ரியோட்டா வந்து ஏறத்தாழ 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஏ கூட்டு வந்து சரி. பி கூட்டு முதல் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் வந்து ஏறத்தாழ 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். அந்த கூட்டு வந்து என்னது சரி. சி கூட்டு வந்து முதல் யூக்கரியோட்டாக்கள தோற்றம் வந்து 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முதல் தானே. ஆனால் இதில் சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ 2.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல். அப்போ என்னது சி கூட்டு பிள்ளை. டியை பார்ப்போம். டி வந்து மிகவும் பழமையான புரோட்டிஸ்டுகள் வந்து ஏறத்தாழ 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். அந்த கூட்டு சரி. அந்த மிகவும் பழமையான புரோட்டிஸ்ட்ன்றது என்ன? சிவப்பல்காக சொல்கிறது மிகவும் பழமையான புரோட்டிஸ்டன்ட். அப்போ டி கூட்டு சரி. ஈயை பார்ப்போம். ஈ என்னது? ஆத்ரோபோட்டுகளின் மூதாதையர்கள் ஏறத்தாழ 700 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறான். அதாவது ஆத்ரோபோடா, கோடேட்டா, ஏனைய விலங்கு கணங்கள் இது மூன்றது மூதாதையர் தோற்றம் வந்து 670 மில்லியன் வருடங்களுக்கு முதல் தான் ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறான்? ஆத்ரோபோடாக்களின் மூதாதையர் ஏறத்தாழ 700 பில்லியன் சொல்கிறான். அப்போ இந்த குற்றுப்புல தானே. அப்போ சியும் ஈம்பில் ஏபிடி எத்தனையாவது விட ஏபிடி 42க்கு ஆன்சர் 1 சரிதானே. நாற்பத்தி 3வது வெளியே பார்ப்போம். என்னன்னா, ஒரு வித்திலை இலைகளில் ஏகுட்டு வந்து சில நேரங்களில் வேலிக்கால் இலைகளுடையத்தில் இரு கலப்படைகள் காணப்படலாம். இருபடைகள் காணப்படுறது என்ன? இருபத்திலே இலைகள். அப்போ ஏகுட்டு வந்து பி கூட்டு வந்து பழைய மெட்ரோல் தடித்த புறத்தோடையெல்லாம் மாற்றீடு செய்யப்படும். இது வந்து துணை வளர்ச்சி நடைபெறுவது. துணை வளர்ச்சியிலே நடைபெறுவது. துணை வளர்ச்சி வந்து தண்டு மற்றும் பேரில் நடைபெறுவது. ஆகவே பி கூட்டும் இல்லை. சி கூட்டு வந்து அனைத்து இலைநடையுடைய கணங்களிலும் பச்சையிலமே ஏராளமாக காணப்படும். ஒரு வித்திலை இலைகளுக்கு அப்படித்தான் இருக்கிறது. சி கூட்டு வந்து சரி. நரம்புகள் சமாந்தரமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு ஒரு விதிலைகள், அதுவும் வந்து சரி. சியும் சரி. இப்போ ஈய பார்ப்போம். இதில் என்ன? இலைவாய்கள் பிரதானமாக கீழ்ப்புற மேற்றோலிலே காணப்படும். இல்லை, அப்படி வந்து பிரதானமாக கீழ்ப்புற மேற்றோல் அது வந்து ஒரு வித்திலை இருவித்திலை இலைகளுக்கு தான் அப்படி இருக்குது. ஒரு வித்திலை இலைகளுக்கு கீழ்ப்புற மற்றும் மேற்புற மேற்றோலை வந்து சாணதான் இலைவாய்கள் பரம்பி காணப்படுறது. ஆகவே ஈ கூட்டும் பிள்ளை. ஏபி பிள்ளை. சிடி மட்டும்தான் சரி. எத்தனையாவது ஆன்சர்? 43க்கு ஆன்சர் வந்து 4 சரி. 44வது கேள்வியை பார்ப்போம். என்னென்னா, குருதி கூட்டம் BRH+ உடைய ஒரு நபருக்கு குருதி மாற்றீடு செய்யும் போது பின்வரும் எக்குருதி கூட்டங்களை பெற முடியும். இதான் கேள்வி. அதாவது பி பாசிட்டிவ் உடைய ஆளுக்கு வந்து நம்ம குருதியை கொடுக்க போகிறோம். 6 குருதி கொடுக்கலாம் என்றது கேள்வி. இதில் என்னென்னு தெரியும்னா, RH+ RH- என்னென்ன? RH+ என்ன? RH காரணி அவர் மனிதன் குருதியில் இருந்தால் RH+ என்று சொல்லுவோம். RH காரணி மனிதன் குருதியில் இல்லாட்டி RH- என்று சொல்லுவோம். தியரி என்னண்டா, அதாவது RH காரணி இல்லாத ஒரு ஆள் இருக்கிற ஒரு ஆளுக்கு பிளட் கொடுக்கலாம். அதாவது RH- வந்து ப்ளஸுக்கு பிளட் கொடுக்கலாம். ஆனால் RH+ உடைய ஆள் வந்து மைனஸு பிளட் கொடுக்கல. அதாவது RH காரணி இருக்கிற ஒரு ஆள் வந்து RH காரணி இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து என்ன செய்யலாது? பிளட் வந்து கொடுக்க இயலாது. அப்போ என்னண்டா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸே கொடுக்கலாம், அவ்வளோதான்.
அப்போ தான் இது ப்ளஸ் தானே இருக்குது, கொடுக்க போகிறால் ப்ளஸ் தானே. அப்போ ப்ளஸ் RH ப்ளஸ் உடையாலும் கொடுக்கலாம், மைனஸ் உடையாலும் கொடுக்கலாம். அதில் இது இல்லை. அப்போ பி மைனஸ் உடையால் பி ப்ளஸ்ஸே கொடுக்கலாம். அப்போ ஏ வந்து சரி, சரியா. அடுத்தது பி. ஓன்றது என்ன, சர்வ வழங்கி. அப்போ ஓ மைனஸும் ஓ ப்ளஸும் வந்து பி ப்ளஸுக்கு பிளட் கொடுக்கலாம். அப்போ பிஎம் டிஎம் வரப்போகுது, ஏபிடி வரும், சரியா. ஏபி என்றது என்ன, ஒருத்தருக்கும் பிளட் கொடுக்கல தானே அது. அப்போ சிஎம் இஎம் வந்து பிள்ளை ஏபிடி தான் வந்து இப்படியாக வரப்போகுது. ஏபிடி எத்தனையாவது ஆன்சர், ஏபிடி ஆன்சர் 1, சரிதானே. நாற்பத்தி அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். மனிதனின் மூளை தொடர்பான பின்வரும் தொழில் கட்டமைப்பு சேர்மானவை எது அல்லது சரியானது அல்லது சரியானவை. ஏ கூற்று வந்து பசியாரத்தை சீராக்குதல் வந்து பரிவகக்கு. இதில் நீங்களுடைய மையவுடைய வந்து அளவு. கேட்டல் தெரிவினைகளை இயைப்பாக்குதல் வந்து நடைமுறை, ஆனால் கட்டுப்படுத்தல் என்று இருக்கிறதால பி கூற்று விளையாட கொடுக்கும். இயைப்பாக்கல் என்றதான் நடைமுறை, அது சரி. கட்டுப்படுத்தல் இருக்கிறதால பி கூற்று. சி வந்து இச்சைவெளி தசைகளின் அசைவை இயைப்பாக்குதல், அது வந்து மூடினான், அது சரி. தனாசி நரம்பு தொகுதியை கட்டுப்படுத்தல் பரிவகங்கள், அதுவும் சரி. சி சரி, டி சரி. உறக்கம் மற்றும் விழிப்போட்டங்களை சீராக்குதல் வந்து பரிவகக்கு. பரிவகம் இல்லை, பரிவகம் என்றால் தெரியும். பரிவக கீழ் இருந்தால் டி கூட்டு சரி, பரிவகம் என்றால ஈ கூட்டு. இப்போ சிஎம் டின்னா சரி. 45க்கு போயிட்டு 45க்கு ஆன்சர் வந்து 4, சரியா. நாற்பத்தி ஆறாவது கேள்வியை பார்ப்போம். 46 ஒரு பெண்ணில் முட்டை பிறப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது சரியானது அல்லது சரியானவை. ஏ கூற்று முன்னோடி மூலவிற்கலங்கள் முளையத்தின் கருப்பையிலிருந்து தோன்றும். கருப்பையிலிருந்து என்று வந்தது, கருவன் பையிலிருந்து என்று வந்ததுன்னா இந்த கூற்று சரி என்று வரும். கருப்பை என்று வரதால இந்த கூற்று விளையை கூட்டு வந்து சரியா. அடுத்தது முட்டை பிறப்பு கலங்கள் முன்னோடி மூலவியல் கலங்களின் விளையில் பிரிவினோட அதோட அந்த கூற்று என்னது சரி. ரிசோர்ஸ் கூட்டில் இருக்கிற அப்படியே இருக்கிற கூற்று பி கூற்று சரி. சி வந்து முதல் முட்டை குழியம் பிறப்பிற்கு முன் ஒடுக்கப்பிரிவு ஒன்றனை பூர்த்தி செய்யும். ஒடுக்கப்பிரிவு ஒன்றை பூர்த்தி செய்யாது, என்ன செய்யும், ஒடுக்கப்பிரிவு ஒன்று முன்னவர்த்தி ஒன்று அது தடைப்படும். அப்போ சி கூற்று என்னது. டி கூற்று துணை முட்டை குழியத்தின் ஒடுக்கப்பிரிவு 2 பூப்படைதலில் ஆரம்பித்து முன்னவர்த்தியில் நிறுத்தப்படும். முன்னவர்த்தை இல்லை அனுபவத்தை என்று வந்ததுன்னா இந்த கூற்று சரியா வந்திருக்கு. முன்னவர்த்தி சொன்னதால டி கூற்று. என்றது துணை முட்டை குழியம் விந்து ஊடுருவலுடன் ஒடுக்கப்பிரிவு 2 பூர்த்தி செய்யும் போது முட்டை மற்றும் 2 முனைவர்கள் தோன்றது. முட்டையும் துணையான முனையுடல் என்றால் ஒரே ஒரு முனையுடல் தான் தோன்றும், 2 முனையுடல் வந்து தோன்றது இல்லை. அப்போ என்னது ஈ கூட்டும் பி ஒன்லி. அப்போ 46க்கு ஆன்சர் வந்து 5, சரியா. 47வது கேள்வியை பார்ப்போம். என்னன்னா டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் பற்றிய ஒரு கதை, சரியானே. டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றின் மூலங்களின் துல்லியமான ஒழுங்கை தீர்மானிப்பதற்கு பயன்படும் செயல்முறை. அதுதான் டிஎன்ஏ தொடரிப்படுத்தல்ன்றது. ஏ கூற்று வந்து சரி, சரியானே. அடுத்தது வந்து தடய அறிவியலில் தந்தமை சோதனைக்கு வந்து டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் பயன்படுறது. இதில் பி கூட்டில் என்ன நடக்கு, தந்தமை சோதனைகள் பிரயோகிக்க முடியாதுன்னு நடக்கு. அப்போ பி கூட்டு பிள்ளை. அடுத்தது சிஎம்டியும் மருத்துவ தேவைகள், மருத்துவத்தில் டிஎன்ஏ தொடர்படுத்தல் பயன்படுத்துகிறது. அதுக்கு என்ன உதாரணம், அந்த புற்றுநோய் நிதானிப்புக்கு பயன்படுத்துறது. அடுத்தது வந்து பிறப்பெருமை ஒழுங்கினங்களின் காவிகளை முன்கூட்டியே நிதானிப்பதுக்கு உதவும். அப்போ சிஎம்டிஎம் வந்து வரும் டிஎன்ஏ தொடர்படுத்த அந்த இது வந்து சரி. இப்போ ஏசிடி வந்து சரியாக வருது. அப்போ ஈயை பார்ப்போம். ஈ என்ன சொல்கிறான், மனித ஜீனோமில் பரம்பரை அலகின் பல பிரதிகள் இல்லாததை வெளிப்படுத்துகின்றது. இது ரிசோர்ஸ் புக்கில் இருக்க அதே வாசனை தெளிவு கிடக்கு. என்னென்னா மனித ஜீனோமின் பரம்பரை அலகுகளின் மடங்கு பிரதி இருப்பது வெளிப்படுத்தப்படும். மடங்கு பிரதி எடுப்பது வெளிப்படுத்தப்படும். இங்கே என்ன சொல்கிறான், பல பிரதிகள் இல்லாததை வெளிப்படுத்துகின்றது. அப்போ ஈ கூட்டுப்பிள்ளை தானே. அப்போ ஏசிடி எத்தனையாவது விடை, 47க்கு விட 2, சரிதானே. நாற்பத்தி எட்டாவது கேள்வியை பார்ப்போம். 48 வந்து நுண்ணங்கிகள் தொடர்பான வரும் கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானது. ஏ கூற்று பூஞ்சைகள் சேதன ரசாயனங்களை சக்தி மூலமாக பயன்படுத்துகின்றன. பெரும்பாலும் அநேகமான பாக்டீரியாக்களும் ஃபங்கஸ்களும் வந்து சேதன ரசாயனங்களை தான் சக்தி மூலமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பூஞ்சைகள் ஃபங்கஸ் தானே. அப்போ ஏ கூற்று வந்து சரி, சரியா. மைக்ரோபிளாஸ்மா மதுவம் என்பன அரும்புதல் மற்றும் பிளவு மூலம் இணைந்திருக்கின்றன. ஓகே, அதுவும் வந்து அரும்புதல் மற்றும் பிளவுகளால் பிற மைக்ரோபிளாஸ்மா என்ன கிடக்கின்றன ரிசோர்ஸ் புக்கில் அரும்புதல் மற்றும் இது கூட்டு பிளவு மூலம் இனமிருக்கின்றன. அப்போ பி கூற்றும் சரி, ஏயும் சரி, பியும் சரி. சி கூற்று வந்து
அசோட்டோபேக்டர் காற்றுச்சூழலில் மாத்திரம் வளரக்கூடியது எனினும் நொதித்தலினூடாக உற்பத்தி செய்யக்கூடியது. இதுல காற்றுச்சூழலில் மாத்திரம் வளரக்கூடியது என்பது கதை சரி. ஏன்னா அசோட்டோபேக்டர் வந்து கட்டப்பட்ட காற்று வரை ஆப்ஷன் இருக்க மட்டும் தான் வளரும். ஆனால் இரண்டாவது அம்மாள் சொல்லியிருக்கிறது நொதித்தலினூடாக சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது. ஒட்சியத கொசுப்பொருளேற்றத்தின் மூலம் தான் சக்தியை பிறப்பிக்குது. அது வந்து நொதித்தல் மூலம் சக்தியை பிறப்பிக்கிறது இல்லை. அப்போ வந்து முன்னுக்குள்ள முன்னுக்கு சரி பின்னுக்குள்ளா சீக்குள்ள சரியா. அடுத்தது சயனோபாக்டீரியா சாதகமற்ற சூழல் நிபந்தனைகளின் போது வாழ்வதற்கு தடித்த சுவருடைய பல்லின சிறைப்பையை கொண்டது. சாதகமற்ற சூழல் நிபந்தனைக்கு வந்து இருக்கிறது வந்து அசைவி. பல்லின சிறைப்பை வந்து வேறு தேவைக்கு இருக்கிறது சரியா. அப்போ அசைவீடி தான் இருக்கு வரும். அப்போ அப்படி மாறி போட்டிருக்கிறதால டிக்கூட்டு வந்து ஈ வந்து ஊதாக்கந்தக பாக்டீரியா CO2 கார்பன் மூலமாக பயன்படுத்தும் ரசாயன தற்போசனி. எல்லாம் சரி. அதில் வந்து ரசாயன தற்போசனின்றதால ஒளி தற்போசனி இதில் வந்து ஈக்குவட்டு இப்போ CDE பிள்ளை AB மட்டும்தான் வரும். AB மட்டும் வந்தால் 48க்கு எத்தனையாவது விடை? 48க்கு வந்து ஆன்சர் சரி. 49வது கேள்வியை பார்ப்போம். 49வது கேள்வி வந்து ஆக்கிரமிப்பு அந்நிய தாவர இனங்கள். அதை பற்றிய கேள்வி. சூழல் தொகுதி என்பது பெருமானங்களை மாற்றுகின்றன. அது நேரடி தேரி எனது சூழலை பெருமானம் மாற்றும். ஆக்கிரமிப்பு அந்நிய தாவர இனம் வேண்டாம் அது செய்யும். அப்போ ஏ கூட்டு வந்து சரி சரியா. பி கூட் என்ன? குறைந்த சுற்றாடல் மாறுபாடு கொண்ட இடங்களுக்கு வரையறுக்கப்பட்டவை. என்ன? குறைந்த சுற்றாடல் மாறுபாடு கொண்ட இடங்களுக்கு வரையறுக்கப்பட்டவையா. ஆனால் ரிசோர்ஸுகள் என்ன நடக்கு? பரந்துபட்ட சூழல் நிபந்தனைகளை தாங்கும். அப்போ இந்த கூட்டுக்குள்ள தானே பரந்துபட்ட சூழல் நிபந்தனை தாங்கக்கூடியது. இங்கே என்ன சொல்கிறான்? குறைந்த சுற்றாடல் மாறுபாடு கொண்ட இடங்களுக்கே வரையறுக்கப்பட்டவையா. அப்போ என்னது? பி கூட்டு பிள்ளை. அடுத்தது காட்டுத்தீயை ஊக்குவிக்கலாம். கினிப்புல் என்றது ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு அந்நிய தாவர இனம். அது வந்து காட்டுத்தீக்கு காரணமாக அமையுது சரியா. அப்போ ஏ சரி, பி பிள்ளை, சி சரி. டியை பார்ப்போம். ஏனைய தாவரங்களின் வித்து முளைத்தலை தடை செய்யலாம். மிமோசா பிக்ரான்றது வந்து ஒரு அந்நிய தாவர இனம், அதாவது ஆக்கிரமிப்பு அந்நிய தாவர இனம். அது வந்து சுரக்கிற நச்சால வந்து வித்து முளைத்தல் என்னது தடுக்கப்படலாம். அப்போ தடுக்கும், வித்து முளைத்தலை தடுக்கும். அப்போ என்னது? வித்து முளைத்தலை தடை செய்யலாம் தானே. அப்போ இந்த அறிக்கை சாமான் தடை செய்யுது. படி கூட்டும் சரி. ஏ சரி, ஏபி ஏசிடி சரி, பி பிள்ளை. என்ன ஈயை பார்ப்போம். பிறப்புரிமை பல்வகமையை பாதிக்காது, ஆனால் சூழல் தொகுதி பல்வகமையை குறைக்கும். பிறப்புரிமை பல்வகமையை பாதிக்காது, ஆனால் சூழல் தொகுதி பல்வகமையை குறைக்குமா. ரிசோர்ஸ் புக்கில் கிடக்கிற வசனம் என்னென்னா உயிர் பல்வகமையை பாதிக்கும். எது? ஆக்கிரமிப்பு அந்நிய தாவர இனம் வந்து உயிர் பல்வகமையை பாதிக்கும்ன்றிருக்கு. உயிர் பல்வகைக்குள்ளாம் 3 பல்வகமை இருக்குது. என்னென்ன? சூழல் தொகுதி பல்வகமை, இனப்பல்வகமை, பிறப்புரிமை அல்லது பாரம்பரிய பல்வகமை. அப்போ 3மே உயிர் பல்வகம் தானே. உயிர் பல்வகமை பாதிக்கன்னா மூணையுமே பாதிக்க போகுது. அப்போ இதில் என்ன சொல்கிறான்? பிறப்புரிமை பல்வகமை பாதிக்காதான், சூழல் தொகுதி பல்வகை மட்டும் தான் பல்வகமையை குறைக்குமான்றான். அதை மட்டும்தான் பாதிக்க மாட்டோம்னு சொல்கிறான். அப்போ அதுக்குள்ள தானே பிறப்புரிமை பல்வகையுமே பாதிக்கத்தான் வேணும். பிறப்புரிமை பல்வகைமையையும் பாதிக்கத்தான் வேணும். அப்போ வந்து ஈ கூட்டு பிள்ளை. ஏசிடி 49வதுக்கு எத்தனையாவது விடை? 2வது விடை சரிதானே. 50வது கேள்வியை பார்ப்போம். 50வது கேள்வி. இந்த வினா இலங்கையில் உள்ள பின்வரும் தாவரங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த கேள்வி செய்கிறதுக்கு ரிசோர்ஸுக்கு அப்படியே மனநம் செஞ்சிருக்கிறத விட கொஞ்சம் தொகுத்து படிச்சிருந்தா, படிக்கக்குள்ளேயே தொகுத்து படிச்சிருந்தா இந்த கேள்வி செய்கிறது ஈஸி. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கேள்வி செய்கிறது. சரியா பார்ப்போம். என்னென்னா இந்த பியிலிருந்து எக்ஸ்பரை அது தந்திருக்கான தானே, அதை எழுதியிருக்கேன். என்னென்னா சலிகோனியா வந்து ஒரு சேட்டை நிலத்தில் இருக்கிறது. விடத்தல் பிரண்டை வந்து அயனமண்டல 30 காட்டில் இருக்கிறது. ரெண்டுக்குமே மழை வீழ்ச்சி வந்து 1000 மில்லிமீட்டரோட குறைய சரியானே. அடுத்தது கருங்காலி, பாலை, வீரை 3மே உலர் பருவக்காற்று காட்டில் இருக்கிற தாவரங்கள். அதுக்கு வந்து 1000 தொடக்கம் 1500 மில்லிமீட்டர் வந்து என்ன இருக்கும்? மழை வீழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி டசோக் புல் வந்து ஈரப்பதனில் இருக்கிறது. புன்னை காட்டுக்கருவா வந்து அயனமண்டல மலைக்காடுகள் இருக்கிறது. ரெண்டுக்குமே என்னது 2000 மில்லிமீட்டரை விட மழை வீழ்ச்சி கூடவாக தான் இருக்கும். அப்போ என்னென்னு கேட்கணும். கடைசியாக கேள்வி எப்படி போகுதுன்னா, வருடாந்த மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் போக்கில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் 3 சூழல் தொகுதிகள். மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் போக்குன்னா என்ன? இந்த 1 போட்டிருக்கோம். 1000 மில்லிமீட்டர், 1000 தொடக்கம் 1500 மில்லிமீட்டர், 2000 மில்லிமீட்டர், 1 2 3 இந்த ஆர்டரில் வந்தால் தான் மழை வீழ்ச்சி அதிகரிக்கிற ஒழுங்கு. அப்போ நம்ம ABCDE 5ஐயும் செக் பண்ணி 1 2 3ல் போனால் அது ஓகே. அப்போ அந்த ஆர்டர் வந்து பிழைச்சா அந்த இது வந்து எடுக்கலாம் தானே.
அதாவது தந்திருக்கானல் தாவர வர்க்கம் தந்திருக்கானல் கீழே என்ன தந்திருக்கானா வருடாந்த மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் போக்கில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் 3 சூழல் தொகுதியில் காணப்படும் தாவரங்களின் சரியான ஒழுங்குமுறை செக் பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். SRU எஸ் அங்கே இருக்குது விடத்தல், SR வந்து பாலை, U வந்து டசோ. அது வந்து 1 2 3 ஓர்டரில் இருக்கா இல்லையா? விடத்தலுக்கு வந்து 1000 மில்லிமீட்டர், பாலைக்கு வந்து SRU வந்து SRU ஆர் வந்து பாலைக்கு வந்து 1000 ரூபா 1500, யூன்றது டசாக் புல் அதுக்கு வந்து 2000 மில்லிமீட்டரோட கூட. அப்போ ஏ வந்து சரியா இல்லையா? ஏ சரி. அடுத்தது பியை செக் பண்ணி பார்ப்போம். பி வந்து TQX, டீன்றது 2000 மில்லிமீட்டர் விட குறைவு, கியூன்றது கருங்காலி அது வந்து 1000 தொடக்கம் 1500 மில்லிமீட்டர். அடுத்தது என்னது எக்ஸ் காட்டுக்கருவா வந்து என்னது 2000 மில்லிமீட்டரோட கூட, அதுவும் 1 2 3 ஓட்டரில் வருதா இல்லையா? வருது. அப்போ பிஎம் வந்து என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். சியை செக் பண்ணி பார்ப்போம். சி என்னது SUW, எஸ் விடத்தை 1000 மில்லிமீட்டரோட குறைவு, யூ டசோக் புல் வந்து 2000 மில்லிமீட்டரை விட கூட வந்துட்டு. அப்போ இதை விட டபிள்யூவை பார்த்தீங்கன்னா அடுத்த 3000 டபிள்யூ வீரை. அப்போ இது 1 3 2 மாறியல் ஆர்டர் வருது, ஆர்டர் பிழைக்குது. அப்போ சி வந்து என்ன இருக்கும்? பிழையாக இருக்கும். அதாவது மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் போக்கில் அது வராது. டியை பார்ப்போம். டி என்னது PWV, பின்றது சலிகோனியா அது வந்து 1000 மில்லிமீட்டரோட குறைவு, டபிள்யூ வந்து வீரை அது 1000 தொடக்கம் 1500, PWV என்றா வி வந்து புன்னை அது வந்து 2000 மில்லிமீட்டர் கூட, அது வந்து 1 2 3 ஓர்டரில் வருது. அப்போ டி கூட்டு வந்து சரியாக இருக்கும். என்னது ஈயை பார்த்தோம்னா PBQ, என்றது என்ன? சலிகோனியா அது 1000 மில்லிமீட்டர் குறைவு, அது சரி. என்றது புன்னைக்கு பிறகு கருங்காலி சொல்கிறான். அப்போ அது ஓர்டர் பிழைக்குதா இல்லையா? 1 2 3 வராமல் 1 3 2 வாரமாக இருக்குது. அப்போ அது என்ன? இம்பிளை. அப்போ இந்த கேள்விக்கு என்ன விடையாக இருக்கும்? அதாவது ABD 3 சரி, சிமி இம்பிளை. ABD எத்தனையாவது ஆன்சர்? ABD ஆன்சர் 1 இருக்கும். என்னத்துக்கு? 50ஆம் கேள்விக்கு ஆன்சர் 1. சரியானே. இந்த வீடியோவில் நாம் 2024 பயாலஜி MCQ பேப்பரில் 41 தொடக்கம் 50 MCQ விளக்கம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட 2024 நடந்த பயாலஜி MCQ முழு விளக்கம், அதாவது 1 இருந்து 50 இருக்கிற மொத்த MCQ விளக்கம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். EAA சயின்ஸ் பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.